Hey guys, welcome back to our Double Dumb Tech. So, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்க டாப் 5 ட்ரிக்ஸ். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலே இப்போ காட்டுற எல்லா கமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கமெண்ட்ஸ் தான். அதாவது ஒரு சிம்பிள்ஸை வச்சு ஒரு எமோஜ் டைப்பில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் தான் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் எல்லாத்துலேயுமே வைரல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எமோஜஸ் கமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு தெரியாது. ஸோ யாருக்குமே க்ரியேட் பண்ண தெரியாது, இன்க்ளூடிங் மீ, எனக்கும் அது தெரியாது. ஸோ ஆனால் அதை பற்றி நான் தேடிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச வெப்சைட் தான் இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு எந்த டைப்பில் வந்துட்டு இந்த எமோஜ் டைப் வேணுமோ அந்த டைப்பில் நம்ம ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணாலே போதும். உதாரணத்துக்கு எனக்கு கேட்டில் வேணும், இல்லை டாகில் வேணும், இல்லை ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டைப் பண்ணி டன் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற எல்லா விதமான எமோஜஸும் அதில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கூகுளுக்குள்ள போய்ட்டு கூகுளில் எமோஜ் டிபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தென் ஃபர்ஸ்ட் வர லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப்பில் வேணும். உதாரணத்துக்கு எனக்கு கேட்டில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கேட்டுன்னு டைப் பண்ணேன்னா கேட்டில் இருக்கிற மொத்த இமேஜஸும் எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இதில் எனக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு எது ஃபேவரட்டாக இருக்கும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே போதும், அது காப்பி ஆகிடும். தென் இப்போ எனக்கு யாருக்கா சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் நான் கொண்டு போய் இதை பேஸ்ட் பண்ணாலே போதும், அங்கே அது பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுத்து இந்த சிம்பிள்ஸ் இதை கிரியேட் பண்ண தெரியலன்னு சொல்லி ஒவ்வொருத்துக்கும் மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஃபேமிலிஸில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கூட லைக்ஸ் கொடுத்து லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே தாண்டி எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவெல்லாம் லைக்ஸ் வேணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், உங்களாலே ஃப்ரீயாகவே வாங்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் விதமான பணமும் கட்ட தேவையில்லை. ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஸோ 100லேருந்து 1000 லைக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் நான் சொல்கிற ஆப்ஷன் மூலிமா வாங்கிக்க முடியும். பண்ண வேண்டியதெல்லாம் ஸோ கூகுள்குள்ளே போய்ட்டு shotstamil.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வர லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் சர்ச் ஆப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த லிங்க் எங்கன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அனதர் பேஜ்குள்ளே ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட போஸ்ட்டோட லிங்கை காப்பி பண்ணி ஜஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு டன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அனதர் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது நீங்கள் ஹியூமனா வெரிஃபை யுவர் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது நீங்கள் கேப்சா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட லைக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் நான் லிங்க்கு காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகி முடிஞ்ச உடனே பாருங்கள். ஓகே, ஸோ பார்த்தீங்களா எனக்கு லைக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போயிட்டு என்னோடய ப்ரொஃபைலை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 68 லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நீங்களே இந்த மாதிரி உங்களோட போஸ்ட்டுக்கு லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலோ இல்லை ஸ்டோரிஸோ இல்லை அவங்க போடுற ரீல்ஸோ எதுவுமே நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணுறோன்னே நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ இருந்தாலும் அவங்களுடைய
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாராவது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோரிஸோ இல்லை போஸ்ட்டோ ரீல்ஸோ எதுவுமே நம்மளால வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்ட ஸ்டோரிஸ் ஆகட்டும் இல்லை ரீல்ஸ் ஆகட்டும் என்ன போஸ்ட் போட்டிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் பார்க்க முடியும், அதுவும் ஃப்ரீயாக. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதான் ஜஸ்ட் கூகுள்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வியூவர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி இல்லை ஏதாவது ஒரு லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனிதிங் நான் ஃபர்ஸ்ட் லிங்க் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னவோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் ஜஸ்ட் அங்கே டைப் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ஸ்டாகிராம் மொத்தமாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அவங்க போட்டிருக்க ஸ்டோரிஸ் ஆகட்டும் ரீல்ஸ் ஆகட்டும் எதுனாலும் நீங்கள் அதை பார்த்துக்கவும் முடியும், அதை ஃப்ரீயாகவும் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா உடனே இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ரீல்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற மூலிமா உங்களுக்கு உங்களோட ப்ரைவசியை யாராலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு என் ஃப்ரெண்டே மெசேஜ் பண்ணாடும்போது என்னோட மெசேஜை அடுத்தவங்க படிக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் ஃபோன் இப்படி வச்சு பார்த்துட்டே இருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என் ஃபோனில் வந்து இப்போ நம்ம வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்போது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து எடுத்து பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு ஏதாவது மெசேஜ் பண்ணியிருந்தா அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ அவங்களால ரீட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணாமல் உங்களோட ப்ரைவசியை சேஃப்டி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மெசேஜ் பண்ணிட்டு அப்படின்ற ஆப்ஷனை டைப் பண்ணிவிட்டு சைலண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன மெசேஜ் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆல் ஆர் யூ, ஏதோ உங்களுக்கு மெசேஜ் தோணும் இல்லையா, அந்த மெசேஜை டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். பட் அவங்களோட நோட்டிஃபிகேஷனில், அதாவது ஆப்போசிட்டில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டாது. ஸோ அவங்க எப்பயாவது இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி உங்களோட சேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாதான் உங்களோட நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்றது அங்கே காட்டும், மற்றபடி அவங்களுக்கு காட்டவே காட்டாது. ஸோ இது மூலிமா உங்களோட ப்ரைவசியை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ். ஸோ லாஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ப்ரொஃபைலோட டிபியை நம்மளால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக ரெஸ்ட்ரிகேட் மோடில் தான் இருந்தது, ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிகேட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அப்டேட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமே நம்மளுக்கு வந்து அவங்களோட டிபி எதுனாலும் சரி ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க ஸ்டோரிஸ், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸோட டிபி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட டிபியை உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. பட் அவங்க ஸ்டோரிஸ் போடாமல் இருக்கும்போது அவங்களோட டிபியை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அவங்களோட டிபி என்னவோ அதை ஒரு அந்த சர்க்கிள்குள்ளே இருக்கிற என்ன பிக்ஸ் இருக்கோ அந்த பிக் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு காட்டும். ஸோ இது மூலிமா நீங்கள் அவங்க என்ன டிபி வச்சுருக்காங்கிறத ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ ஹேவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். ஸோ இதோட இந்த வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க முடியும். ஸோ கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு இன்ஸ்டாகிராமை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இன்ஸ்டாகிராமை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். டாடா பாய், see you. இது உங்கள் டெவில் டாம் டெக்.